கனெக்ட் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் சைதாப்பேட்டில் இருக்க துணை மேயர் சிபி பவளவண்ணன் சுரங்கப்பாதை கிட்ட தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா கேர் அண்ட் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சார்பா பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க எடுத்திருக்க கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா அன்சங் ஹீரோஸ், அதாவது இது வரைக்கும் போற்றப்படாத நாயர்களை வச்சுதான் இவங்களோட தீமே இருக்கு. ஸோ அது எப்படி பண்றாங்கன்றத வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. சிந்து ப்ரோ வணக்கம். வணக்கம். கேர் அண்ட் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனுடைய மெயின் ஃபவுண்டரே நீங்க தான். ஆமாம். அப்படின்னு இருக்கும்போது இந்த இனிஷியேட்டிவ் எப்போ எடுக்கணும்னு தோணுச்சு? இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வந்தப்போ எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணீங்க? ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சது வந்து 2013. ஓகே. காலேஜ் டேஸில் அட்வொகேட் பை ப்ரொஃபஷன். லா காலேஜில் படிக்கும் போதுலேருந்தே வந்து இன்ட்ரெஸ்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணணும்னு சொல்கிற நேட்டிவ் வந்து எனக்கு சிவகங்கை. இங்கே சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும் போது எனக்கு ப்ராப்பர் கம்பெனி இல்லை. அப்புறம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டீம் ஃபார்ம் ஆனதே கம்ப்ளீட்லி சோஷியல் மீடியா மூலமாக தான். ஓகே. ஆமாம். அப்போ வந்து இப்போ இருக்க மாதிரி இன்ஸ்டாலாம் கிடையாது. அப்போ வந்து ஃபேஸ்புக் தான் பயங்கர ஃபேமஸ். ஆமாம். ஃபேஸ்புக்கில் வந்து பிளட் ரெக்யர்மெண்ட்டில் ஆரம்பித்தோம். இது மாதிரி வந்து ஒருத்தவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது, யாராச்சும் வந்து கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அதில் நான் வரேன், இது மாதிரி இன்னும் ரெக்வஸ்ட் வந்திருக்கு, நம்ம எடுத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே சின்னதாக வந்து ஒரு 2 காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அன்னையிலேருந்து 2013 இன்றைக்கி வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப் தான் ஆஃபீஸ். ஓ. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து மொத்த ஆர்கனைசேஷனுமே நடக்குது. ஓகே. ஆமாம். எங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆஃபீஸ்லாம் கிடையாது. ஓ. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு என்னோடய வீடு, மற்றபடி வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வரவங்க. இப்போ வந்து அன்னைக்கு ஃபேஸ்புக் மட்டும் வந்த மாதிரி இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு, எல்லா சோஷியல் மீடியாவில் நம்ம எங்கெங்கெல்லாம் போஸ்ட் போடுறோமோ அதை பார்த்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னோடய வீக்கெண்டு நான் ஸ்பெண்ட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கேன். உங்களோட நேம் சொல்ல முடியுமா? என் பேர் காவ்யா. ப்ரோ என் பேர் வந்து தினேஷ். என் பேர் பினத்தி. பாலா ப்ரோ. என் பேர் பிரியதர்ஷன். அக்ஷரா. உஷா. நீங்க ப்ரொஃபஷனலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? ஆல்ரெடி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் என்ஜிஓ ஃபார் 1 year. அவங்க இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ், எப்போவுமே ஈவெண்ட் இருக்கும், இது வீக்கெண்ட் ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கும். ஸோ அப்படி வாலண்டியர்ஸ் தேவைன்னு கேட்கும்போது ஐ ரெஜிஸ்டர்ட் ஃபார் இட். அண்ட் ஒரு சின்ன ப்ராசஸ் இருந்தது, ஆடிஷன்லாம் வச்சு பெயிண்டிங்லாம் அமிச்சு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணாங்க. தே சூஸ் ஒன்லி குட் ஆர்டிஸ்ட். ஸோ அது இருக்குது. அண்ட் சப்போர்ட்டிங் வாலண்டியர்ஸ் கூட இருக்காங்க. ஆர்ட் பற்றி பெரிய நாலேஜ் இல்லாதவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து நான் கிராஃபிக் டிசைன் பண்ணுறேன், ஃப்ரீலான்ஸ் ஆர்டிஸ்டாக இருக்கேன். நான் வந்து பி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 3rd year. ஆக்சுவலாக ப்ரொஃபஷனலாக வந்து நான் டேட்டா அனலிஸ்டாக இருக்கேன். நான் படித்தது வந்து ஃபிஷரிஸில் பிபிஏ படிச்சிருக்கேன். ஓகே. அது ரிலேட்டாக இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. சும்மா நம்ம ஹாபியாக வரைவோம் அதெல்லாம் பண்ணுவோம்ல, அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி இதில் இருக்கான், அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இதில் வந்து. ஓ ஓகே. இப்போ இந்த ஃபவுண்டேஷன் மூலமா நீங்க ஒன்ஸ் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ம். இது எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கு? உங்களோட கான்ட்ரிபியூஷன் எத்தனை நாளா இங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆக்சுவலாக என்னோட 3rd day தான். பட் இது வந்து மோர் தென் 1 month போயிட்டுருக்கு. ஓகே. இது இன்ஸ்டா மூலியமா கண்டுபிடிச்சு அது மூலியமா தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் வந்து ஸ்டெல்லா மெரிஸ்ல பிகாம் படிச்சுட்டு இருக்கேன், டூயிங் மை 2nd year. ஸோ இதுக்குள்ள நான் ரேண்டமாக ஒரு நாளைக்கு இன்ஸ்டால போஸ்ட் பார்த்து ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கிராஃபிக் டிசைனர்னாலே நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். உங்களுக்குன்னு ஏதாவது ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் வந்தாலுமே அதுல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பட் கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ணணும்ன்றது பெரிய கஷ்டமான விஷயம். அப்படிங்கும்போது எப்படி அதெல்லாம் விட்டுட்டு இதுல வந்து ஒர்க் பண்றீங்க? அது ஒரு மீடியம் வேற இல்ல. ஓகே. ஒரு பெரிய வால்ல உங்களோட ஆர்ட் பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல் தான். ஒரு கிராஃபிக் டிசைனுங்கிறது ஒரு இதுங்கிற மாதிரி இதுவும் ஒரு புது விஷயங்கிறதுனால நாளைக்கு இந்த சப் வழியா போகும்போது என்னோட பெயிண்டிங் இருக்கு பாரு, அதுக்கு தான் கிஃப்டா போலாம். ஆமா. ஓகே. நான் நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கேன். இப்போ வந்து ஆர்ட் ஒர்க்குக்காக சிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவங்க கூட சேர்ந்து வந்தது. ஓகே. சிஸ்டர் எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க உங்களுக்கு? அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஆர்ட் ஒர்க் எடுத்து பண்ணுவாங்க. ஓகே. இப்போது கமிஷன் பேஸ்ட் ஒர்க் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளியில் எங்கே ஆர்ட் ஒர்க் இருந்தாலும் அங்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க, காம்படிஷன்ஸ் இருந்தாலும் போயிடுறது. போகிறப்போ என்னை கூப்பிடுவாங்க, நான் கூடவே ஜாயின் பண்ணிக்கிறது. ஓகே. பட் இந்த சப்வே ப்ராஜெக்ட்ன்றது இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டா இல்ல ஆமாம். NGO இது மாதிரி வந்து வந்ததா? ஆக்சுவலி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், கூக்கின்னு ஒரு பிராண்டு, பிகேஃபார்ம், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆக்சுவலி இவங்க கூட சேர்ந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளை வந்து நம்ம என்னென்ன இப்போ எப்படி பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறோன்றது எல்லாமே தெரியும். ஸோ இந்த இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் வருது, நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேஷுவலாக ஒரு டாக்க ஆரம்பிச்சது. ஓகே. வால்ஸ் நிறைய வால்ஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கூல் வால்ஸு, பார்க்கு, இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். ஒரு சப்வே ஒரு மிகப்பெரிய இது வந்து ஒரு 14,000 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. ஸோ அதனால் இந்த இவ்வளோ பெரிய லென்த்தான விஷயம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் வாலண்டியர்ஸ் வச்சு பண்ணுறதுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்.
5 வீக்ஸில் ஒரு நல்லாவே முடிச்சிட்டோம். இப்போ பொதுவாக நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எடுத்துட்டாலே சாட்டர்டே சண்டே லீவ் கிடைச்சா ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை படத்துக்கு போகலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இருக்கும். அந்த டைம்லயும் இங்க வந்து நான் ஒரு ஒர்க் பண்ணணும்ன்ற தாட் வருது. அது எப்படி வந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? ஃபுல்லாக இல்லை ப்ரோ. ஏன்னா நானும் விளையாடுவேன், போய் கிரிக்கெட் விளையாடுவோம், வாலிபால் அதெல்லாம் விளையாடுவேன் தான். இது பண்ணுறப்போ இது பிடிச்சிருக்கப்போ இது வரும். ஓகே, அது மாதிரி தான். அது ஆக்சுவலாக டிஎன்ஓயூவில் ஒரு கோர்ஸ் சைட் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில். அதோட எக்ஸாம் வந்து சாட்டர்டே சண்டேஸ் தான் இருக்கும். எனக்கு ஃப்ரீயும் இங்கே வந்து பண்ணுறது சாட்டர்டே சண்டேஸ் தான். இப்போ எண்ட் ஆகிற டைம் இதுக்கப்புறம் விட்டுட்டா இங்கே பண்ண முடியாதுல்ல. ஓகே, அதனால அங்கேருந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓ இது வந்து டேரக்டா இங்க வந்து இப்போ ஓகே, அண்ணா தான் ஃபுல் சப்போர்ட். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே இந்த மாதிரி லேட் ஆகும்னா பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ ஓகே அதுக்கேற்ற மாதிரி வாங்கன்னு சொல்லி சப்போர்ட்டும் அண்ணா பண்ணது தான். இப்போ நான் வந்து கார்ப்பரேட் எம்ப்ளாயி நான். ஓகே, ஸோ வீக்கெண்ட்ஸில் மட்டும் என்னால் முடிகிற போது இந்த டீமுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஐ எம் ஆக்சுவலி அ வாலண்டியர் இன் திஸ் டீம். கேர் அண்ட் வெல்ஃபேர் டீம் வந்து ரீசெண்டாக தான் நாங்கள் இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்து நான் ஐம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணேன். ஐ பீன் லைக் பார்ட் ஆஃப் திஸ் டீம் ஃபார் லைக் அ மந்த். ஸோ வீக்கெண்ட்ஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்டாக நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். மற்றபடி வீட்டில் என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் கிடைக்குது brother? இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேல நீங்க போய் பண்ணுறது? வீட்டில் நான் இதோட இதில் வந்து 12வது நாளாக வரேன்னு நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் வீட்டில் என்ன எதுவுமே கேட்கறது இல்லை. பாருங்க பேண்டெல்லாம் பாருங்க, இப்படிலாம் எடுத்துகிட்டு போய் தான் போடும். அதெல்லாம் எதுவுமே பிடிச்சது பண்ணுறான்னு சொல்லி விட்டுருவாங்க. ஓகே, எல்லார் வீட்லயும் திட்டுவாங்க, ஃபேமிலியாக பார்க்கும்போது அவள் வீட்டில் இருக்க மாட்றா அப்படின்ட்டு அவங்களோட கன்சர்ன் அது. பட் வென் ஐ கம் இயர் இங்கே வந்து ஒரு லைக் ஒரு குழந்தைய வச்சு நான் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு. இங்கே நிறைய என்கரேஜ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தே ஆகணும் சொசைட்டிக்கு திரும்பி. நான் வந்து ஐம் ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட். என்னால் ஃபினான்ஷியலாக எந்த சப்போர்ட்டும் யாருக்குமே பண்ண முடியாது இப்போது. ஏன்னா இப்போ தானே படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால ஐ கிவ் மை டைம். அதுதான் வேல்யூபிள் திங், ஈக்குவல் டு மணி. ஸோ அதான். வீட்டில் அப்பா அம்மாலாம் எதுவும் திட்டலையா லீவ்? அப்போதான் கொண்டு வந்து விட்டாரு, அப்போதான் இப்போ கூட்டிகிட்டு போவார். நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறது தான். அந்த மாதிரி தான் நானும் இந்த பேஜ் பார்த்து வந்தேன். எனக்கு பர்சனலி ஏதாவது சோஷியல் ஒர்க்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் வந்து பண்ணது தான். எல்லாருக்குமே இருக்கும் தான் யூஸ்வலாகவே ஃபேமிலி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு. பட் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் தனியாக வந்து பண்ணுறேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ லைக் சின்னதுலேருந்தே பண்ணிட்டு இருந்தேன். பட் காலேஜ் டேஸில் வந்து நிறைய கமிஷன் ஒர்க்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஐ டெவலப்ட் மை லைக் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் மோஸ்ட்லி in my college days, and after that I recently came across, like I said, in the Instagram page, and then I felt like I wanted to contribute. And corporate employer irundhu work பண்ணிட்டே வந்து இத பண்றது வந்து actually it feels refreshing, and not just for me. இங்கே பண்ணுற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க, காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ வீக்கெண்ட்ஸில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை, அண்ட் மோஸ்ட்லி தீஸ் பீப்புள் ஆர் வெரி பேஷனட் அபவுட் ஆர்ட். ஸோ அவங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஷன் அதில் தெரியும். ஸோ வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தே ஃபீல் ரிஃப்ரெஷ், அண்ட் லைக் அப்கமிங் டேஸ் தே ஃபீல் நியூ டு அஸ். ஸோ தட்ஸ் மை ஐ லவ் திஸ் பிளேஸ். பொதுவாக ஒரு ஒர்க் நம்ம பண்ணுறதுனாலே பே வாங்கிட்டு தான் நம்ம பண்ணுறது பேசிக்காக ஒரு மனப்பான்மையாக இருக்கும். அப்படிங்கும்போது இங்கே வர வாலண்டியர்ஸு எப்படி அது பே இல்லாததுக்கும் பரவாயில்ல நாங்கள் பண்ணுறோன்ட்டு எப்படி அது வராங்க? இல்லை, அது வந்து பொதுவான கருத்து. அதாவது எதுவுமே வந்து பணம் இல்லாமல் யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்றது. பட் ஆனால் வந்து எல்லாருடைய ஹாப்பினஸும் மணியை மட்டுமே வச்சு இல்லை இல்லையா. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் இப்போ இந்த வால் ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்னுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். என்னுடைய இது வந்து ஆர்ட் மட்டும் கிடையாது, எல்லா விதமாகவும் நிறைய பாடுற பசங்க இருக்காங்க, டான்ஸ் ஆடுற பசங்க இருக்காங்க. அவங்களுடைய டேலண்ட்ஸ் பார்க்கும்போது இதுக்கு ஏதாவது ஒரு மேடை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது. அதை காசு ஓரியன்டாக அமைச்சு கொடுக்கும் போது அவங்களோட டேலண்ட்டை காமிக்கிறாங்க. அது மூலமாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிறதா இருக்கட்டும், அவங்களுக்குமே வந்து அது மூலமாக வந்து நிறைய பேருடைய டேலண்ட்ஸ் வந்து வெளியில் தெரிய கொண்டு வரதா இருக்கட்டும், அதே வந்து ஒரு காசாகவே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்ட்டு, டான்ஸு, மியூசிக்கு. இப்போ வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று போயிட்டுருக்கு. பாட தெரிஞ்சவங்க, மியூசிக் தெரிஞ்சவங்க எல்லா பசங்களையும் வச்சு ஒரு பேண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸாக வந்து பாட்டாகவே கொண்டு வரலாம். அவேர்னஸ் மூலமாகவே வந்து பாட்டு மூலமாக, மியூசிக் மூலமாகவே அவேர்னஸ் கொண்டு வரலாம், எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். ஸோ எல்லா டேலண்ட்ஸும் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்களே, எல்லாத்துக்குமே வந்து டிவிஸில் இந்த மாதிரி ஷோஸ்லலாம் வந்து சான்ஸ் கிடச்சிறது இல்லை. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறத த்ரூ வாலண்டியரிங் பண்ணலான்றதை நாங்கள் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ரெண்டு எண்டையும். இப்போ இங்கே ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் இருக்குது, இதில் நீங்கள் பண்ண பெயிண்டிங்ஸ் எது? இது மண்டேலா ஆர்ட்ஸ். இது ஆக்சுவலி குரூப் ஆஃப் பீப்புள் தான் சேர்ந்து பண்ணோம். இங்கே போக போக பார்த்தீங்கன்னா நிறைய அன்சங் ஹீரோஸோட போர்ட்ரேட்ஸ் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு தீமில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தாலே அங்கே தெரியும்.
ஆக்சுவலி இங்கே நாங்கள் ஃபுல்லாக அந்த வால் பேக்ரவுண்டில் இருக்க எல்லா வால் பெயிண்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம். எனக்கு ஆர்டிஸ்டிக்காலாம் வரைய தெரியாது, நார்மல் பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அதோட கலர் மிக்சிங்க்கு சொல்லுவாங்க, நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதுபடி பேக்ரவுண்டில் பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் நாங்கள் பண்ணோம். இந்த பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் எல்லா பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம் அதை பற்றின விஷயங்களை நாங்கள் ரொம்ப கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட அன்சங் ஹீரோஸ் அவங்க தான் எங்களோட ஆக்சுவல் ஹீரோஸ். எங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து இந்த அன்சங் ஹீரோஸை வந்து பிரபலப்படுத்துறதுக்காகவும் அதில் இருக்கிற ஆர்ட் அதில் இருக்க பியூட்டியை காமிக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி தீமை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் 2-3 பேராக சேர்ந்து பண்ணது ஒரு 2-3 இருக்குது. அது இல்லாமல் நான் ஐடியாவாக யோசிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணது வந்து பேரட் சுதர்ஷன் ஒருத்தர் சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கார்ல. ஆக்சுவலாக அவர் வீட்டுக்கு நான் ஒரு வாட்டி போயிருந்தேன். அவர் பேசுகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இங்கே ஐடியாஸ் கேட்கும்போது அதை வந்து ஒரு ஐடியாவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவரும் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் வரைஞ்சி அதே ஒரு அவர் மாடியில் நின்று ஃபீட் பண்ணுற மாதிரி பப்ளிக் வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு இதாக நாங்கள் வரைஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ நான் பெயிண்டிங்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரே தீமா இல்லை, எல்லாம் டிஃப்ரெண்ட் தீமில் இருக்குது. இந்த தீம் ஐடியான்றது எப்படி நீங்கள் ஆக்சுவலி வந்து நம்ம டோனராக இருக்கட்டும், ஸ்பான்சராக இருக்கட்டும், ஜிசிசியாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே எங்கள்கிட்ட வந்து ஃப்ரீ ஹேண்டாக உங்களோட இஷ்டம் நல்ல ஒரு ஆர்ட்டாக பார்த்து கொடுங்க அப்படின்னு. இல்லை மோஸ்ட்லி வந்து வரையவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இதுதான் வரைஞ்சி கொடுக்கணும், இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. எங்கள் வாலண்டியர்ஸ்க்கு ஒரு நீட்டான எனக்கு ஒரு ஆர்ட் முக்கால்வாசி வந்து இங்கே வரைஞ்சிருக்கிறது வந்து நிறையா வாலண்டியர்ஸ்னுடைய சொந்த ஆர்ட் அவங்க வரைஞ்சிருக்கிறது. அண்ட் மிச்சம் எல்லாமே வந்து கான்செப்ட்ஸ்னு சொல்லி யோசிக்கும் போது தீமா சென்னை தீம் ட்ரெடிஷன் அப்படிலாம் யோசிக்கிறதுலே வந்து நாங்கள் வந்து ஒரு அன்சங் ஹீரோஸ், அதாவது ரெகக்னைஸ் பண்ணப்படாத எங்கேயுமே அடையாளப்படுத்தப்படாத அவங்கள பார்த்து நம்ம அதை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2023 மிஷாங் வெள்ளம் வந்திருந்தப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர வந்து பிக் வந்து பயங்கர வைரல். ஒரு என்டையர் போலீஸ் கம்யூனிட்டிக்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்டில் போலீஸ் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட். ஏன்னா வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், வேறு எதுவும் வேணுமானா அவங்க வந்து வாட்டர் பாக்கெட் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நைட்டு நாங்கள் மிட் நைட் வந்து பண்ணும்போது யாராச்சும் எதுவும் பிரச்சனை பண்ணால் உடனே கால் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து 2 பேர் போட்டு போலீஸ் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கிறனால அவங்களே ரெகக்னைஸ் பண்ணணும், அவங்களுக்கும் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஹானர் பண்ணணும் அப்படின்றது தோணுச்சு. ஸோ அந்த ஒரு தீம் எடுத்து அந்த போலீஸ்காரர் குழந்தைய தூக்கிட்டு போகிற மாதிரி ஒன்றான பெயிண்டிங்கையும் வந்து வாலில் கொண்டு வந்திருக்கோம். அண்டு செருப்பு தைக்கிற தொழிலாளர், சிலிண்டர் போடுறவர், பால் போடுறவங்க, பானை செய்கிறவங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுடைய துறை சார்ந்து அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியும் யூனிக்கான ஆர்ட்டை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனாலையும் வந்து அதை சூஸ் பண்ணுறேன். அப்போ ஐடியா கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கிடைக்குதா இங்கே? கண்டிப்பாக ப்ரோ. அது சொன்னதுக்கு அப்புறமே அவர் என்னோட எக்ஸைட் ஆயிட்டாரு, உடனே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராஜெக்டில் எங்களுக்கு ஒன் ஆஃப் த சப்போர்ட்டர் வந்து ஜிசிசியோடைய ஒர்பஸர்ன்ற ஒரு கம்பெனி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே வராங்க. இவங்க வந்து ஆக்சுவலி எங்களுக்கு காலையில் வந்து இவங்களுமே எங்கள் கூட இந்த ப்ராஜெக்ட்டில் டைப்பில் இருக்கிறதுனால மார்னிங் எங்களுக்கு பெயிண்டை கொண்டு வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க ஆஃபீஸில் தான் வச்சுக்குவாங்க. எங்களுக்கு வந்து இங்கே வைக்கிறதுக்கும் எங்களுக்கு இடம் கிடையாது. அண்ட் வந்து இந்த ஏணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்லேருந்து 10 ஃபீட் வரைக்கும் பசங்க ஏறி நிற்கிறது 10 அடிக்கு மேலே இருக்கக்கூடியது. அந்த ஏணியெல்லாம் வந்து அவங்க வண்டியில் கொண்டு வந்து இறக்கி வைக்கும் போது அந்த அண்ணா அக்காலாம் வந்து எங்களுக்கு எக்கச்சக்கமான சப்போர்ட். அவங்களுமே வந்து நல்லா பண்ணுங்கப்பா, சூப்பராக வந்திருக்கு, இந்த இது வந்திருக்கு, இதை வரீங்க அப்படின்லாம் வந்து அவங்களுமே ஒரு இன்வால்வ்டாக பண்ணுவாங்க, வைப்பாங்க. அண்டு இந்த ப்ராஜெக்டில் எங்களுக்காகன்னு மட்டும் இல்லாமல் கோவிட் எடுத்துக்கோங்க, த்ரூ அவுட் த இயர் எடுத்துக்கோங்க, தீபாவளிக்கு மறுநாள் வந்து அவங்க ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னா சிட்டியே காலி. ஸோ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே எங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். இதை வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சர்ப்ரைஸ் தான். அவங்கள கூட்டு ஒரு 5 பேரை வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், சும்மா நல்லா சிரிங்க, ஸ்மைல் பண்ணுங்கள், உங்கள் ஸ்மைலிங் ஃபேஸ் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு ஒரு வாலுக்கு பின்னாடி ஒரு 5 பேர் நிற்க வச்சு அவங்கள அப்படியே போர்ட்ரேட்டாக கொண்டு வரோம். முடிச்சுட்டு திருப்பி அவங்களே கூட்டு வந்து அதை காமிச்சு ஒரு சர்ப்ரைஸாக, அதாவது வந்து லான்ச் அப்படின்றது வந்து ஒரு ரிப்பன் கட் பண்ணுறதோ ஒரு ஸ்க்ரீன் அன்வீலிங் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் சந்தோஷம், நம்மளுக்கு யாருக்கு நன்றி சொல்லணுமோ அவங்கள சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் வந்து இந்த லான்ச் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ரஃப் ஐடியா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வராங்க, இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணும் அப்படின்னு ஒரு சில ஆசைப்படுறாங்களா? அப்படின்னு இருக்கவங்களுக்கு நீ என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எப்படி தன்னோட திறமையை வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமலும் இருக்கலாம். அவங்களுக்குலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பேப்பரில் மட்டும் வரையாமல் இவ்வளோ பெரிய வாலில் வரைகிற, பெரிய கேன்வஸில் வரைகிறது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர். ஒரு நேச்சுரல் கால்னு வந்தாலும் சரி, இல்லை சாப்பிடணுன்னாலும் சரி, இதெல்லாம் எப்படி நீங்கள் இங்கே ஹேண்டில் பண்ணுங்க? ஆக்சுவலி இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிரிட்ஜை ஒட்டி இருக்கக்கூடிய பிரபாகர் மனோர் அப்படின்ற ஒரு வீடு, அவங்க வந்து எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் அவங்களோட பிளேஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுடைய கார் பார்க்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது அண்ட் ரெஸ்ட் ரூமு
ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க கொடுத்துட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் எப்படி தேங்க்ஸ் சொன்னாலும் வந்து பத்தாது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு 60 பேர் நம்மளோட வீட்டோட ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்க விடுங்கன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியாது. அண்ட் பசங்க எல்லாம் சின்ன பசங்க எவ்வளோ தான் சொன்னாலும் வச்சாலும் சத்தம் சாப்பாடை போடும்போது அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க ஒரு நாள்லாம் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி வந்து சீரியஸ்லி ஃபெல் கில்ட்டி. அவர் எங்கேயோ கிளம்ப வேண்டியது போல் அவசரமாக சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட. பசங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்றதுக்காக 5 minutes வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை கேட்டோன்னே ஐ ஃபெல்ட் ரொம்ப சாரி. ஐயோ இது என்ன தம்பி இருக்கு, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 5 minutes கழிச்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த வலி விட்டு தான் நம்ம உட்காருவோம். இருந்தாலுமே கூட அன்னைக்கு வந்து நடந்தது வந்து எவ்வளோ போய் நானாக இருந்திருந்தேன்னா வந்து அவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பான்னு கூட எனக்கு தெரில. நம்ம ஒருத்தவங்க வீட்டில் ஒரு இடம் கொடுக்குறோம், நம்மளோட வேலையே பாதிக்குது அப்படிங்கும் போது வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்ட்டு அவர் பொறுமையாக இருந்து சாப்பிடும்போது எப்படி எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்கு ஒரு ஆர்ட் மூலமாகவே ஒன்று தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வி ஹேவ். இப்போ இங்கே நீங்கள் இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுறீங்க, இப்போ நான் பார்க்கும்போது நிறைய வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டூல் போட்டு ஒர்க் பண்ணுறீங்க, இது மாதிரி ரிஸ்பெக்ட் நிறையவே இருக்கு. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குமா இந்த மாதிரி பண்ணுறது? அங்கங்கே சொன்ன மாதிரி அங்கங்கே நாங்கள் ஸ்டூல் போட்டு நிற்கிறதுனால சம்டைம்ஸ் பெரிய கார் வந்துச்சுன்னா, இது ஆல்ரெடி ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் இருக்க ஏரியா. ஸோ அது மட்டும் வரும்போது வர கார்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு அங்கே வாங்க போங்க அந்த மாதிரி சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறது தான். ஆக்சுவலி ஹெக்டிக்ன்றதை தாண்டி இது எங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சு. பிகாஸ் பீப்புள் எப்போ ஹெக்டிக்காக இருக்கும்னா ஒரு வந்து ப்ராப்பராக இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஹெக்டிக்காக இருக்கும். இங்கே பீப்புள் வந்துட்டு அவங்களே கம்ஃபர்டபுளாக அவங்களே போயிட்டு சம்டைம்ஸ் வந்து டிராஃபிக்லாம் ஆகும், அப்போ வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிடுவாங்க. அதை தாண்டி பீப்புளும் இங்கே ரொம்ப அன்பாக வந்துட்டு ஏதாச்சும் சாப்பிட வேணுமா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து வி காட் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் லைக் வாட்டர்மெலன்ஸ், குட்டி கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் வாட்டர்மெலன் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்க ரெண்டுக்குள்ள இந்த என்டையர் இதில் பெயிண்ட் பண்ணுற எல்லாருக்குமே வாட்டர்மெலன் சப்ளைஸ், அதுக்கப்புறம் குளுக்கோன் டி, அதுக்கப்புறம் வெயிலில் பண்ணுறீங்க ஸோ அதனால ஸ்கார்ஃப்ஸ் வச்சுக்கோங்க, டவல்ஸ் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நிறைய ஷேக்ஸ், அதுக்கப்புறம் மோர் அந்த மாதிரி வந்துட்டே தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ சம்டைம்ஸ் நிறைய 2-3 வீக்ஸ்லாம் வரும். ஸோ இட்ஸ் கண்டினியூஸாக ஒரு 5 வீக்ஸாக போயிட்டுருக்கு. அந்த 5 வீக்ஸும் எப்பயாச்சும் இந்த மாதிரிலாம் வரும். சின்ஸ் இன்னைக்கு வந்து நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ப்ளஸ் எப்படின்னா இப்போது இங்கே போகிறதுல ரேண்டம் யாருன்னே தெரியாது. அவங்க சில நேரம் வந்து இப்போ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதோ தண்ணி ப்ரொவைட் பண்ணுறதோ மோர் அந்த மாதிரி கொடுக்கறது யாருன்னே தெரியாது, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. இது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று இப்போது காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகிறது. ஒருத்தர் 2 பேரும் பரவாயில்ல, போகிற இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி அவங்களால முடியலனாலுமே அதை ஒரு ப்ளஸ்ஸாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நெகட்டிவ் சைடு என்னென்னா இங்கே ரேண்டமாக போகிறாங்கல்ல, அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக பேசுறது. பாய்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லை, கேர்ள்ஸ் பட் இந்த கத்துறது அதான் என்னதான் இருந்தாலும் இங்கே ஒரு டீம் ஒர்க்னு வரும்போது அவங்க சைடில் நிறைய கேர் பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரியே கேள்விப்பட்டோம். ஆமாம். ஸோ ஏன்னா எல்லாருமே நான் இப்போ கேட்டப்போ அவங்களாம் நம்ம அவ்வளோ ஃபேமிலியாக நாங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட்டு மெயின். ஏன்னா இப்போது கம்ஃபர்ட் இல்லைன்னா நாங்கள் திருப்பி யாரும் வந்து இங்கே பண்ண மாட்டாங்கல்ல. இப்போது ஒர்க்குன்னு சொல்லி பண்ணுறது வேற, ஒர்க்குனா இப்போ எனக்கு வந்து இங்கே பே இருக்குது, நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அதனால நான் வந்து பண்ணுறேன்னா அது வேற. இப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா அது உள்ளே இருக்க பாண்டு தான் ப்ரோ ஃபஸ்ட்டு மெயின். ஓகே, பப்ளிக்கோட சப்போர்ட் வந்து சொல்லப்போனால் திக்குமுக்காட வைக்கிறது தான் சொல்லணும். இப்போ காலையிலேருந்து தர்பூசணி, மோர், கூல்ட்ரிங்க்ஸு, திரும்பவும் வந்து பார்க்குறவங்க எல்லாம் வந்து ஈஸியாக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அண்ட் என்ன வேணும்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, நீ சாப்பாடு நான் வாங்கி தரேன்னு சொல்லுவேன். சாப்பாடெலாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருப்போம், எங்களுக்கு வந்து அதுக்குமே வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் கேட்டது. பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க, குட்டி பசங்க எல்லாருமே வந்து அவங்க ஏரியாவுக்கு நாங்கள் பண்ணுறதை என்னமோ அவங்களுக்கே பண்ணுற மாதிரி ரொம்ப இன்வால்வ் ஆகி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சீரியஸாக லஞ்சோட இன்டேக் கம்மியாக இருக்கிறது காரணமே ஏரியா மக்கள் கொடுக்கக்கூடிய ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் தான். நாங்கள் வந்து எங்களுடைய இது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். மார்னிங் ஒரு 11 o'clock வந்து ஒரு மோர், அப்புறம் வந்து ஒரு ட்ரிங்க்கு, ஜூஸ் மாதிரி ஏதாவது, அப்புறம் சாப்பாடு, திருப்பி வந்து ஈவினிங் வந்து 2 ட்ரிங்க்கு. பட் இது எல்லாமே வந்து இப்போ பப்ளிக்கே வந்து டாடா குளுக்கோ, தர்பூசணி, மோருன்னு சொல்லி ரிப்பீட்டடாக வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறது வந்து சீரியஸாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த பாசமும் அந்த அன்பும் வந்து எங்களை கொஞ்சம் தேர வைக்கிறது தான். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பப்ளிக் சப்போர்ட். இப்போ இந்த வீடியோ பார்க்குற பப்ளிக்கு இந்த பெயிண்டிங் பற்றி என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? பெயிண்டிங் பார்த்து ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் பண்ணுறது வந்து ஒரு என்ஜிஓட காசா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். ஒரு அப்ரிங்கிங், ஒரு ஹிடன் டேலண்ட்டை, ஒரு யங்ஸ்டரோட டேலண்ட்டை வெளில கொண்டு வரதே வந்து அதுவே ஒரு காஸ்ட் தான். அண்ட் சிட்டியை வந்து தூய்மையாக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு முயற்சியும் தான். நிறைய இடத்துல லிட்டர் பண்ணுறோம், நிறைய இடத்துல வந்து எச்சித்து போகிறாங்க, குப்பை போடுறாங்க, வைக்கிறாங்க. இந்த இடத்துல பசங்க நல்லா பண்ணியிருக்காங்க, குப்பை போடும். இந்த பக்கம் போகிறவங்களாம் நின்று
அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஒருத்தரெல்லாம் நின்று இவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தா பார்த்துட்டே போனால் அதுலேயே வந்து ஆக்சிடென்ட் ஆகாதா சார் அப்படின்னு கேட்டு போகிறாரு. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அந்த மக்களுடைய வரவேற்பும் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால நிறைய அஷூரன்ஸும் வரைஞ்சிட்டு போங்க தம்பி, இது நான் பார்த்துக்கிறேன் இந்த இடத்த அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் வேணும் எங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே. மெயினாக அதுக்காக தான் பண்ணுறது. ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டியை க்ளீனாக வச்சுக்கிறதுக்குள்ள முயற்சி அதுவும் எங்களோட ஒன் ஆஃப் த காசஸ் பண்ணுறதுனால ஜிசிசியோட சேர்ந்து அண்ட் அவங்களுக்கு அதை கூட்டுறதுக்கு தான் எடுக்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான பதிலாக இருக்காது. நம்மளுடைய பங்கு முடிஞ்ச வரைக்கும் அதை குப்பைப்படாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை கம்மி தானே. பேசின வரைக்குமே பசங்க எல்லாருமே என்ன சொன்னா, எங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவ்வளோ கேர் கொடுக்குறாரு. ஸோ அந்த கேர்னால தான் நாங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லலாம். எப்படி அது உங்களால் கொடுக்க முடியுது? அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் 13 வருஷமா இந்த ஃபவுண்டேஷன் போட்டு ரன் பண்ணிட்டு வரீங்க. எப்படி அது பாசிபிள்? இல்லை, அது ஒன்று தான் வந்து ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஃபியூவல். இந்த டீமை வந்து எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்றா வந்து இப்போ இங்கே வரவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாகவே தான் வந்து இருப்பாங்க. அதுதான் வந்து ஆர்கனைசேஷனுடைய மூச்சாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஒரு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்கை நம்மளை மாதிரியே சமமாக பார்த்து ஒன்றாவே இருந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு இன்பில்ட்டான ஒரு கேரக்டர் தானே. நீ ஏன் வந்து எல்லார் மேலேயும் வந்து அரவணைச்சு பாசமாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் நம்ம கேட்க முடியாது. அப்படி தான் ஹியூமன் இன்பில்ட்டாகவே இருந்தான். காலப்போக்கில் வந்து இல்லாமல் போயிட்டாங்க. நீ ஏன் இல்லைன்னு கேட்கலாம், நீ ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. இங்கே வரக்கூடிய பசங்களும் எல்லாருமே வந்து ரொம்ப கோவக்காரனாக இருந்தேன், இப்போ வந்து பயங்கர சாஃப்ட் ஆகிட்டேன், எனக்கு பயங்கரமான ஒரு அடிக்ஷன் இருந்துச்சு, வாலண்டியர் பண்ணதுக்கப்புறம் நான் அது மாறிடுச்சு. அண்டு எனக்கு வந்து ஒரு டைவர்ஷனுக்காக ஒரு லவ் ஃபெயிலியர்லேருந்து ஒரு டிப்ரெஷன்லேருந்து தான் நான் இங்கே வரவே ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு சுத்தமாக இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி ஒரு இளையராஜா மியூசிக்கோ, ஒரு லாங் ட்ரைவோ, ஒரு காஃபியோ, ஒரு மெடிடேஷனோ அப்படின்ற மாதிரியான விஷயத்த நான் வாலண்டியர்னு சொல்லி கொடுக்கும் போது இது வந்து வின் தான். அவனாலையும் நான் சந்தோஷமாக இருக்கேன்ல, என்னுடைய வீக்கெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக போகிறதுனால த்ரூ அவுட் த மற்ற என்னுடைய 5 நாளும் வந்து என்னால் வந்து ஸ்மூத்தாக சந்தோஷமாக ஹாப்பியாக வேலை செய்ய முடியுது. அவனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹாப்பினஸ் தான். இது எல்லாருமே ஷேர். இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸ் கலீஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ் இருப்பாங்க, ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இது இல்லாத ஒரு பேட்ச் இது இங்கே. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் கூட தான் எல்லாருமே வந்து வெளில ஹேங் அவுட் பண்ணுறது, சாட்டர்டே சண்டேஸ் மீட் பண்ணிக்கிறது, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த வாலண்டியரிங் அப்படின்றது வந்து நாங்கள் ஒரு வேலையாக செய்யாமல் ஒரு பிடிச்சி செய்கிறோம். பேட்டையில் ரஜினி சொல்லுவார், லவ்வோட சமைக்கணும் அப்படின்வார். அது மாதிரி வந்து இது வாலண்டியரிங் பண்ணுறதே வந்து இப்போது இந்த இன்றைக்கி வேலை பண்ணணும் அப்படின்னா 7 o'clock எல்லா வாலண்டியரும் வராங்கன்னா 5:30 ஒருத்தர் எந்திரிக்கணும். 5:30 ஒருத்தர் எந்திரிச்சு 6 மணிக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சா தான் வந்தவொடனே 7 மணிக்கு வந்தவொடனே எல்லா வாலண்டியர்ஸ் வேலை பார்க்க முடியும். எல்லா வாலண்டியர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வாலண்டியர் போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும். அந்த சாப்பாடு டயத்துக்கு வந்தால் தான் அவங்களை பசிக்காமல் வந்து கரெக்டாக அந்த பிரேக்கில் வந்து சாப்பிட முடியும். ஸோ இந்த எல்லாமே வந்து ஒரு மெக்கானிசம்ல இது எல்லாமே வந்து அவன் ஆத்மபூர்வமாக அவன் எஃபோர்ட் போட்டு போடுறான். இது வந்து ஒருத்தனுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டீங்க பே பண்ணாவே வர முடியாதுன்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் பே பண்ணாது வராது, பே பண்ணாது கிடைக்காது. அவனுடைய ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பே பண்ணாலுமே அவனுக்கு கிடையவே கிடையாது. அண்ட் வந்து ஒரு இந்த வரையக்கூடிய பசங்களுக்கு வந்து நிறையா ரெஃபரன்ஸ் வந்து கேட்பாங்க. எங்கள் வீட்டில் இதை வரைஞ்சி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்கள் பால்கனியில் இந்த மாதிரி போடணும், எனக்கு இதே ஆர்ட்டை வரைஞ்சி தர முடியுமா, அந்த ஆர்டிஸ்ட்டை ரெஃபர் பண்ண முடியுமாலாம் கேட்பாங்க. நாங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம். அதில் ஆர்கனைசேஷனோ நானோ யாருமோ தலையிட மாட்டோம், கமிஷன்ஸ் வாங்க மாட்டோம், கட் வைக்க மாட்டோம். டேரெக்டாக இங்கே பேசிக்கோங்க, என்ன பேவோ அவர் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பையன் வந்து அந்த மாதிரி கமிஷன் வாலண்டியர் இங்கே பண்ணுற பையன் கமிஷனார்னு எடுக்க மாட்டேன்றான். நான் காசுக்காக நான் வரைய ஆரம்பிச்சேன்னா எனக்கு இது வருமானு தெரில அப்படின்றான். ஸோ ஹார்ட் அண்ட் சோல் போட்டால் தான் என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீ இஸ் டூயிங் இட் ஃபார் பேஷன். அதெல்லாம் கூப்பிட்டா எனக்கு கொடுக்காதீங்க, நான் வேறு யாருக்காச்சும் கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஆல்சோ இது அவனுக்கும் பண தேவை இருக்குது, அவனுக்கும் ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும் அப்படின்றதும் எனக்கு தெரியும். ரெஃபர் பண்ண வச்சா இது இப்படி பண்ணால் தான் வந்து இதில் எனக்கு திருப்தியாக இருக்குண்ணா, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் இருக்காங்க. அதாவது வந்து எல்லாமே மணிக்காக பணத்தில் ஏதாவது ஒரு ஆதாயம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இதுதான் எல்லாருமே. அப்படியும் கிடையாது. அது மாதிரி இல்லாமல் ஆச்சரியமாக இருக்கும் சில பேரை பார்க்கும்போது. இப்போ நீங்கள் இந்த காசு கட்டிங் இந்த மாதிரி சொல்லும்போது உங்களோட போஸ்ட் ஒன்றுல பார்த்தேன், யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றத கமெண்ட்ல ஃபுல்லாகவே போட்டு. ஆமாம், அது டிரான்ஸ்பரன்சியாக இருக்கீங்க. ஒவ்வொரு இதனால உங்களுக்கு ஏதாவது சம்திங் த்ரெட்டனிங்கோ இல்லை ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இவ்வளோ ஏன் ஓப்பனாக இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்? இல்லை, அப்படின்னு எதுவும் இல்லை. பட் ஆனால் வந்து அது டோனார் சைட்லேருந்து வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப செல்லமான ஒரு ரிஜெக்ஷனாக இருக்கும். இதெல்லாம் ஏன்ப்பா இவ்வளோ இதுவாக சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் டிரான்ஸ்பரன்சியை என்ஷூர் பண்ணணுன்றதும் ஒரு என்ஜிஓவில் இப்படி தான் பண்ணணுன்றதும் வந்து ஒரு மாடியூல் ஒன்று செட் பண்ணுறோம். இப்போ இந்த நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பசங்களே நாளைக்கு வந்து ஒரு என்ஜிஓ வந்து நானும் இதே மாதிரி ஒரு காஸ்க்காக பண்ணுறேன் ஆரம்பிக்கலாம். அவனுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று சொல்லி கொடுக்குறோம். பேட்டர்ன் இப்படி தான் இது ஆர்கனைஸ்டாக இருக்கணும். ஸோ ஒரு 3000 அவனுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா 2990 செலவாச்சு, 10 ரூபா மிச்சம் இருக்குது, என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா டோனார்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லா டோனார்ஸும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க,
உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, நீங்கள் பார்க்காதபடி பார்த்துக்கோ அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்பரன்சி நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், என்னோட பைசா இங்கே கொடுத்தா இப்படி தான் ஒரு காஸ்க்காக ஒரு படிப்புக்கோ ஒருத்தவங்களோட புக்ஸுக்கோ இதுக்கு யூனிஃபார்ம்ஸ்க்கோ பேக்ஸுக்கோ ஏதோ ஒன்றுக்கு தான் போகுது, எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம ஆன்சரபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ டோனாஸ்லேருந்து யார் த்ரெட்டனிங்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. டோனாஸ் வந்து போடாதன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பசங்க சின்ன பசங்களே வந்து போடுவாங்க. நான் அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அண்ணா நான் 100 ரூபா தான் கொடுத்துருக்கேன். ஒருத்தர் வந்து இந்த லிஸ்ட்டை கடைசியாக 10,000 ரூபா கொடுத்துருக்காப்புல, ஒருத்தவங்க வந்து 25,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 100 ரூபான்னு சொல்லி என் பேரை போடும்போது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்குது, போடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 100 ரூபாயும் பணம் தான். அண்ட் 100 ரூபாயும் சின்ன பணம் கிடையாது, 10 ரூபாயும் சின்ன பணம் கிடையாது. ஓகே, அந்த கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற எண்ணம் தான். உன் பேர் போட்டு 100 ரூபா போட்டால் சரி ஓகே நாளைக்கு நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நினைக்கலாம். அவனும் கான்ட்ரிபியூட் பண்ணணுன்ற எண்ணம் வரலாம். அந்த பணம் எவ்வளோ எங்ககிட்ட 10 ரூபி கிளப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எல்லோரும் 10 ரூபா தான் கொடுக்கணும், 10 ரூபாய்க்கு மேலே எங்கேயும் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு செருப்பு தைக்கிறவருடைய பையனுடைய படிப்புக்கு ஒரு பூ விற்கிற அக்காவை வந்து 10 ரூபா கொடுக்கலாம். டொனேஷன் அப்படின்றது வந்து ஒரு வெல்வர்ஸ்டாக ஒரு ரிச்சாக இருக்கக்கூடியவங்க பணக்காரங்களுக்கு மட்டுமே உகந்த ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இல்லைல்ல. ஹெல்ப் பண்ணணும்னு மனநிலை இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும்ல. ஸோ அதனால் 10 ரூபி கிளப் 10 ரூபா கொடுங்க, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு 1000 பேர்ட்ட 10 ரூபா வாங்கினா 10,000, ஒரு ரெக்வஸ்ட் 7,000 8,000 வருதுன்னு சொல்லி சொன்னால் இதில் 1000 பேர்த்தினுடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதுவே ஒரு சந்தோஷம் தானே. ஏதாவது இப்போது அவுட் சோர்ஸ்டு ஜாபு, எனக்கு சாப்பாடு போய் ஒரு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது ஒரு ஜாபு. ஓகே, எனக்கு இருக்கக்கூடிய குரியரை போய் என் வீட்டில் வந்து வாங்கிட்டு போய் இன்னொருத்தில் கொடுக்கணுங்கிறது ஒரு ஜாபு. உங்கள் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கோம், இதில் நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறது மூலமாக எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஒரு இதே மாதிரி 10 ரூபி கிளப்பில் மிச்சம் இருந்த இப்போ தீபாவளிக்கு வந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டில் 5,000 இருந்தது. 4,500 ஒருத்தர் வீல் சேர் வாங்கி கொடுத்தோம். நான் தீபாவளிக்கு கொடுத்தது காரணம் இந்த வீல் சேர் வாங்கி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்குல்ல, இந்த ஜானரில் எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்ட்டு நாங்கள் அதை பண்ணிவிட்டு அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இப்படி தான் பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியாலுமே போட்டுருவோம். இதுதான் பண்ணோம், மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அதனாலே வந்து 13 இயர்ஸ் எங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக டோனாஸோடைய சப்போர்ட்டு சோஷியல் மீடியாவிலேருந்து நிறையா சப்போர்ட் வரதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஃபியூச்சரில் என்ன பிளான் இருக்குது உங்களுக்கு? சொசைட்டிக்கு யூஸ் ஆகுதுன்னா என்ன வேணால் பண்ணலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய ஓன் ஒரிஜினல் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபியூச்சர்லி வி ஆர் லைக் லுக்கிங் அப் டு நியூ ப்ராஜெக்ட்ஸ். டெஃபினட்டாக நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இது அதில் ஒரு பேஷன் மாதிரி இதுலேயும் ஒரு பேஷன் இருக்குது. ஏற்கனவே கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன், இப்போ வந்து இதுவும் நான் வந்து சும்மா இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படியே பண்ணி. இதில் ப்ரொஃபஷனலாக பண்ணுற மாதிரில நான் நார்மலாக ப்ரொஃபஷனலாக போயிட்டு இருக்க சைடே போவேன். இது ஹாபியாக இது பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இப்போ தான் அதிகமாக இருக்குது. இங்கே இருக்க ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து தான் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகிடுச்சு. என்னோட பிளான் வந்து சின்ஸ் இப்போ நான் பிகாம் பண்ணுறேன், ஸோ பிஜி போகிற மாதிரி இருக்கும். ஸோ பிஜி போயிட்டு அப்படியே இந்த சோஷியல் ஒர்க்ஸும் பேலன்ஸ் பண்ணி அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கும். எதனால் இந்த சோஷியல் ஒர்க் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஐ திங்க் தட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஸோ இட் இஸ் எவ்ரிவன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இன்ட்ரெஸ்ட்ன்றதை விட இட் இஸ் எவ்ரிவன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. ஸோ ஐ டேக் இட் அப், அவ்வளோதான். என்னோட சைடில் சேம் தான் ப்ரோ. நியூட்ரிஷன் சைட்லேயே இப்போது எனக்கு அது எடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா, ஃபுட் பேஸ்டாக இந்த ஊரில் இப்போது ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, ஒபிசிட்டி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதில் தான் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு இருக்கேன். அப்போது அதில் ஒர்க் பண்ணாலும் சோஷியல் ஒர்க்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒர்க் போன பிறகும் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்குது. இன்னும் இந்த ஒரு விஷயம் நான் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அந்த ஆர்டிஸ்ட் இப்போ கேட்குறீங்கல்ல, இந்த நீங்கள் போய் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்டை ஒன்று எடுத்துட்டு உனக்கு எவ்வளோ தம்பி, எப்படி தம்பி உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேளுங்க. அவன் திருப்தியாக இருக்க மாட்டான், அவனுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது. ஸோ வாட் நெக்ஸ்ட்டு, இன்னும் என்ன அப்படின்ற மாதிரி வந்து இந்த தேடலும் இந்த ஓட்டமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய ஒரு முற்றுப்புள்ளின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனு. மனுஷன் பேராசக்காரன், ஓகேவா, எவ்வளோ தான் ஹாப்பினஸ் இருந்தாலும் மேலேன்னு சொல்லி கேட்டே இருக்கும். எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காரவோ உடவோ இல்லை. ஒரு குழந்தையோடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு 16 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணோம், 16 crores, 16 கோடி பெரிய பணம். ஓகே, பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோம். யாரும் நிறைய பேர்னால முடியலன்னு சொல்லி சொன்னதை நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம். ஃபைன், ஓகே, நம்ம திருப்தி ஆகிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கலையே. அதுக்கு மறுநாள் அதுக்கு அடுத்து வந்து ஒரு 10,000 ரூபா இன்னொரு எஜுகேஷன் ரிக்வெஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஓட தான் செஞ்சோம். ஸோ அதனால் வந்து இந்த பேட்டர்னை கொண்டு வந்துட்டு எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அங்கங்கே அவங்கவுங்க இதை ஆரம்பித்து இதுதான் மெத்தடாலஜி, இப்படி பண்ணால் இப்போ என்னால் வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு 100 பேருக்கு பண்ண முடியுதுன்னா
நீங்கள் இது நல்லா இருக்கு இந்த பேட்டர்னு, இது மாதிரி நானும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு 100 பேருக்கு பண்ணுவீங்க, உங்களை பார்த்து வேறு 200 பேர் பண்ணுவாங்க. அப்படியே வந்து நல்ல விஷயம் ஒரு வைரஸ் மாதிரி பரவிட்டு போச்சு அப்படின்னா எக்கச்சக்கமான நல்லது நடக்கும்ன்றது உண்டான ஒரு மெனு கார்டு, ஒரு ப்ரௌஷர், ஒரு ப்ராஸ்பெக்டஸ் தான் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய நாங்களே இப்போ எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் முடியாது, முடிய முடியாது. அண்டு நம்மளுடைய பேரில் தான் பண்ணணும் அப்படின்னும் சொல்லி கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் என்ஜிஓ, எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், கைட் பண்ணுங்கன்றாங்க. கைடாக நாங்கள் இருந்திருக்கோம், அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளோட பாலிசியை சொல்லுவோம், சில பேர் ஏற்றுக்குவாங்க, பாலிசி சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் எல்லாருமா எக்கச்சக்கமாக பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம் தானே ஒழிய அதுதான் எண்ட் கோல் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லி கிடையாது. அதை நோக்கி பயணிக்கிறோம், பயணிச்சுட்டே தான் இருப்போம். கொஞ்சம் வரைக்கும் ரொம்பவே நன்றி பிரதர். தேங்க்யூ. ஷோர். உங்களுக்கு எங்களுடைய நன்றி. பிகாஸ் வந்து நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. எல்லா மீடியாஸுமே பேர் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஒரு என்ஜிஓடைய பேர் சொல்ல மாட்டாங்க. சென்னையை சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று நடத்திய அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய பேர் சொல்ல மாட்டாங்க. அதில் நான் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கேன், இவ்வளோ தூரம் நான் ரீச் கொண்டு வந்து வரது எக்கச்சக்கமாக செலவு பண்ணி வந்தேன். உனக்கு ஏன் அந்த பெருமையை வந்து நான் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு அது உண்டான இது வந்து உங்களுக்கு இருக்கும். அண்டு நீங்கள் வந்து எக்கச்சக்கமான பிளேஸில் வந்து எங்களோட வாலண்டியர்ஸை கவர் பண்ணீங்க, அவங்கள எந்த ஆர்கனைசேஷன் சொல்லி சொன்னீங்க, யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய பேரை கவர் பண்ணீங்க. இது எல்லாமே பண்ணுறது வந்து இது என்ன சொல்கிறது, ஒரு யங்ஸ்டராக நீங்களும் வளருங்க நாங்களும் வளருங்க அப்படின்ற மாதிரியான கான்செப்ட். நிறையா லீடிங் சேனல்ஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து மீடியாஸ் முதல் கூட எக்கச்சக்கமான பேர் வந்து அந்த நியூஸை போடணும்னா அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அப்படி காசு கொடுத்து நியூஸ் போடணுன்ற அவசியம் எங்களுக்கும் கிடையாது. எங்களுக்கு ஓன் சோஷியல் மீடியா இருக்குன்றதுனால இது வரைக்கும் ஒரு மீடியாவுக்கும் பே பண்ணதும் கிடையாது. 13 இயர்ஸாக இருந்தும் எல்லா இடத்துலையுமே வந்து சென்னையை சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தியன்னு தான் வருமே ஒழிய பேர் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் பண்ணுறதும் வந்து நாங்கள் ரொம்ப எங்கள் டீம் சார்பாக அப்ரிஷியேட் பண்ணுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.